என் பேர் காசி. உங்ககிட்ட ஒப்படைச்ச பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிருக்கீங்க ராமச்சந்திரன். கீர்த்தனா நாட்டியத்தை முழுசா கத்துக்கிட்டு பிரமாதம் ஆடுறா. இதுல எனக்கு என்ன பெருமை இருக்குங்க? நான் என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். எல்லாம் உங்க மனோபலமும் கீர்த்தனாவோட ஆர்வமும் தான். கடந்த 5 வருஷமா தேவியோட திருவிழாவில் அவ சலங்க கட்டி ஆடுறா. இந்த தடவையும் திருவிழாவில் நாட்டியம் ஆடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த வருஷமாவது உங்க நட்டு வாங்கும். கடந்த 15 வருஷமாவே நீங்க நட்டு வாங்க வாசிக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க சாட்சாத் நடராஜ பெருமானி தான். அன்னைக்கு மட்டும் நீங்க கருணை வச்சா பார்த்து ஆனந்தப்படலாம்னு. சகலமும் சரஸ்வதினு சொல்லுவாங்க. கலைங்கிறது ஒருத்தரோட சொத்து இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. நீங்க பக்கத்துல இருந்து நட்டுவாங்க வாசிச்சாதான் முழு மனசோட ஆட முடியும்னு அவ ஒத்த கால நிக்கிறான். அந்த ஆசையே கலை மேல இருக்க மரியாதையால தான் நான் மறுத்தேனே தவிர இஷ்டம் இல்லாம இல்லை. நடராஜோட சங்கல்பம் எப்படி இருக்கும்? கீர்த்தனா, நவராத்திரி வரைக்கும் தினமும் கௌரி நோன்பு இரு. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். சமயக்கட்டுல ஒலை கொதிக்கிற சத்தம் கேக்குது, போய் என்னன்னு தான் பாரு. ஆகட்டும். பரம்பொருளை நேர்ல தரிசிக்க எத்தனையோ மார்க்கம் இருக்கு. அந்த தியாகராஜ சுவாமி சங்கீதத்தாலே ஆராதனை பண்ணினார். நீ நாட்டியத்தின் மூலமா வணங்கிக்கிட்டு இருக்க. நீ கொடுத்து வச்சவ தாயி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான்ப்பா.
தாப்படும் பொண்ணு இப்படியே பேசிக்கிட்டே உட்கார்ந்திருந்தா பயிரா நிறைய போது. இப்பவே இவ பேரு ஒவ்வொரு வருஷமும் பட்டி தொட்டியெல்லாம் பரவிட்டு இருக்கு. தெருக்கூத்து மாதிரி தப்பாங்குத்து ஆடிக்கிட்டு இருந்தா மரியாதை கிடைக்குமா? இந்த ஜென்மத்துல அவளுக்கு மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரிதான். என் பொண்ணுக்கு என்னடி குறை? ராஜா மாதிரி ஒருத்தன் வந்து கண்ணுல ஒத்திக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். வருவான் சக்கரவர்த்தி. எப்பவுமே ஆட்டம் பாட்டமா இருக்க சொல்லுங்க. யாராவது ஒரு முட்டை பைய மாப்பிள்ளைய வந்து கட்டிட்டு போவா. பெத்த பொண்ணு இல்லையே, அதான் உதவக்கார சம்பந்தம் செஞ்சுட்டாங்கன்னு ஊரெல்லாம் என்ன தூத்துவாங்க. ஆமா, இந்த வருஷம் கூட இவதான் கோயில்ல ஆட போறாளா? அப்படின்னா இவ சலங்க கட்டாடி போனா ராதா நகராதாக்கும். இவளும் தான் தையா தக்காடு பாக்கிறா. அப்பா அதுக்கே இப்படி அடிக்கிற? வாய மூடடி. நாய்வாயில நிமிக்க இந்த உலகத்துல யாராலதான் முடியும்? யார பார்த்து நாய் நீங்க? நானா? நீ முதல்ல உள்ள போடி. நானா நாய்? ஏதோ பழமொழி, புத்தி கட்டவன் தவறி சொல்லிட்டேன். ஆரியா கடையில ஐயா சாமி தவிர ஓடியா 100 மில்லி போட்ட கிளாஸ்ல ஆரியா கடையில குடிகார பையல பாரு கண்ணம்மா, இந்த காலத்து சின்ன பசங்க வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல. இவனை பார்த்தா இப்படி, உன் புள்ளைய பார்த்தா அங்க. அவன் சங்கதியெல்லாம் வேற மாதிரி இருக்குமாமா. எப்ப பார்த்தாலும் பாட்டு பாடி கடல்ல வலை வீசினா 2 மீனாவது கிட்டும் அவுத்து பழப்புக்கு பாட்டு எழுதி என்ன பண்ண போறான்? என் பழப்பத்தாளு உனக்கு என்ன தெரியும் வளர்ற? நம்ம காசி ஒரு பாட்டு கட்டுனா பூமாலை தொடுத்தா மாதிரி இருக்கும். அந்த மாலையை உன் கொண்டையில வச்சுங்க. நம்ம காசியை எங்கேயாவது பாத்தியா? பொழுதோட 2 சின்ன பசங்களை கூட்டிட்டு படகுல போய்க்கின்னு இருந்தது பார்த்தேன். அத்தை இன்னைக்கு வரமாட்டார் போல இருக்கு. நீ அவரை எதுவும் கேட்காத. 2 வருஷமா கோயில சிலையை பாக்குறேன்னு கண்ணுல கட்டுப்படாம ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா அப்பவே ஒண்ணும் சொல்லல. இப்ப மட்டும் என்ன சொல்ல போறேன்? பைத்தியக்காரி. அவனை கெடுத்து குட்டிச்சோராக்கனே நீதான். அவனை மீன் முடிக்க சொல்லி நீ சுகப்படுறத விட்டுட்டு இந்த வயசு. நீ சும்மா தாத்தா. மீனை பிடிச்சு பொழைக்கிற கர்மம் அவருக்கு எதுக்கு? அவரை பாருங்க, காளிதாசர் மாதிரி பெரிய கவியாக போறாரு. வானிலே வண்ணங்கள் என்னென்ன இன்பங்கள், அலைகள் சிலைகள் வரைக்கும் கதைகள் மனதில் வளர்க்கும் கேடங்கள். வானிலே வண்ணங்கள் என்னென்ன இன்பங்கள். கண்ணோ குழுந்திருக்கு, சும்மா நிமிந்து நில்லடி, சும்மா நிமிந்து நில்லடி. நாம நட்டு முடிச்ச நெல்லு பட்டு உடுத்தி எல விட்டு வளர்ந்திருக்குடி, எல விட்டு வளர்ந்திருக்குடி. தந்தையின தந்தத்தைன தந்தையின தந்தத்தைன தந்தையின தந்தத்தையனா தைய தந்தையின தந்தத்தையனா. வானவில்லில் மோதி மேகம் வீட்ட நீலவானம் கூட ஆடாதோ. காளிதாசன் பாடல் காதில் வரும்போது கம்பன் சொன்ன கவிதைகள் தானாட்டுவே. பருவங்கள் எல்லாம் நாட்டியம்தானே, உருவங்கள் எல்லாம் ஓவியம்தானே, உலகே கலைதானே. வானிலே வண்ணங்கள் என்னென்ன இன்பங்கள், அலைகள் சிலைகள் வரைக்கும் கதைகள் மனதில் வளர்க்கும் கீதங்கள். வானிலே வண்ணங்கள் என்னென்ன இன்பங்கள்.
அம்மா அம்மா இன்னைக்கு சமுத்திரம் கூட நீலாம்பரியில தாலாட்டு பாடிச்சா அதான் உன் ஞாபகம் வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல அலையெல்லாம் உன் கோபம் மாதிரியே பனைமரம் போல எழுந்து உடனே வடிஞ்சு போச்சு. கடல் மாதாவுக்கு அப்படி கோபம் வந்தா கையை எடுத்து கும்பிட்டா தணிஞ்சு போயிடும். ஆனா என் அம்மாவுக்கோ வயிறு பசிக்குது, சோறு போடுமா. நீ சாப்பிட்டியா? வயிறு நிறைய சாப்பிட்டேன். நீ சாப்பிடலன்னு எனக்கு தெரியாதா? சரி, நீ சாப்பிட மாட்ட, நான் ஒருத்தனே சாப்பிட்டுறேன். சாப்பிட்டுடுவேன். சாப்பாடு தானே முக்கியம். அது சரி, உன் கோபம் எவ்வளவு நேரம்னு பாக்குறேன். வா கோடாலி, சோறு சாப்பிடுறியா? அம்மாவுக்கு என் மேல கோவம்டா. தயவில்லையா? ஐயோ ஐயோ, தண்ணி குடிடா, தொண்டை அடிச்சுக்கிட்டா ஆபத்து. தொண்டையில அடிச்சுக்கிட்டா என்னம்மா? அந்த யமுனையே அடிச்சு வரட்டுற அம்மா இருக்கிறப்போ. ஐயோ, என்னடா சொல்ற? அம்மா, உனக்கு என்ன இருமல் குறையலையா? இந்த இருமல் என் கூடவே பிறந்தது. அது இருக்கட்டும்டா டேய். என் உசுருள்ள வரைக்கும் எப்படியாவது உனக்கு சாப்பாடு போட்டுடுவேன். நான் செத்து போயிட்டு நான் எப்படிடா பொழைக்க போறேன்? இப்படியே தான் பொழைக்க போறியோ என்னவோ. ராத்திரியில் நித்திரையின்றி தவித்து கிடந்த தாமரை பெண்ணை வெளிச்ச விரல்களால் இதழ்கதவை தட்டி எழுப்பினான் உதய சூரியன். சோம்பல் முறித்து ஆம்பல் விரிந்தது. இவள் கண்ணிமைகளைப் போலவே காலை பறவைகளும் சிறகடித்தன. மங்கையின் சந்தன மேனி முழுதும் மரகத வண்ணங்கள். இவள் என்ன சூரியனுக்கும் நிலவுக்கும் பிறந்த சுந்தர மகளா? இது பருவ மேனியா, பவள மேனியா? யார் இந்த தங்கச்சிலை? தண்ணீர் குடம் சுமந்து கரையேறி வந்த தாமரை தரையேறி வருகிறதா? உலகத்து அழகையெல்லாம் சேர்த்து வைத்து செழித்த இவள் பிரம்மனின் சேமிப்பு வங்கியா? இந்த உலக உருண்டைக்கே வசந்தத்தை வரவழைத்தவளா? வானவில் தூரிகையால் வரையப்பட்ட சித்திரம் இவளா? இவள் சிரித்தால் அதுவே சீதனம், இவள் நடந்தால் அதுவே நாட்டியம். ஏ செல்லாத்தா, எங்க ஊரு தேவதை யாருன்னு கேட்டீல? இவதான் உங்க ஊரு தேவதையா? அன்னைக்கு வாசுதேவ மூர்த்திக்கு கோவில்ல அனாதையா கிடைச்சவதா இன்னைக்கு வரந்தர அம்மனா வளர்ந்திருக்கா. இவ வந்ததுல இருந்து இந்த ஊர்ல பஞ்சமே இல்லம்மா. என்ன லாபம்? வளப்பு தாயதான் ராட்சசியா வந்து வாச்சிருக்காளே. ஏண்டா, எப்படா உனக்கு கல்யாணம்? வாய மூடு. டேய் காசி, இவனுக்கு கல்யாணமாண்டா? இவனுக்கு எதுக்குடா கல்யாணம்? வேண்டாம், அவனையே கேள. ஏண்டா, உனக்கு கல்யாணமா? ஆமா, எனக்கு மரபுதான். நான் சொல்லல. பொண்ணு எப்படி இருக்காடா? பொண்ணு பிரமாதமா, ஆனா சின்ன பொண்ணா. நேத்து இவன் தூக்கிட்டானா, சட்டையிலே ஒண்ணு கடிச்சு. ஆமா, ராத்திரி திருவிழா இருக்குல்லடா, பொண்ணை விட்டு எப்படிடா வருவ? பொண்ணை தூங்க வச்சுட்டு வந்துருவேன். என்ன திருவிழா? இன்னைக்கு அம்மன் கோயில்ல கீர்த்தனை டான்ஸ் இருக்கான், போலாமா? போவோம். டேய், இந்த புது மாப்பிள்ளை கூட்டு போலாம். सुमनः सर्वार्धानम् उपक्रमे यम्
कृत कृत्यासुः त्वं नमामि गजाननम् नमामि गजाननम् देवी दुर्गा देवी आदियु अंदमु अन्नै नीये अखिलांडं नीये अखिलांडं नीये आदियु अंदमु अन्नै नीये अखिलांडं नीये अखिलांडं नीये देवी भयंकरी काली निरंतरी मूल मंदिरमे नाग सुंदरी रौद्र पुत्री लोकनायकिये काल भयंकरी काली निरंतरी मूल मंदिरमे नाग सुंदरी रौद्र पुत्री लोकनायकिये अखिलमाळुम वलिय महिषमर्दिनि समयं पार्थ धर्म कापुं शक्तिनि अखिलमाळुम वलिय महिषमर्दिनि समयं पार्थ धर्म कापुं शक्तिनि कालनायकि मूलनायकि वसंत सुगंधं वडंगुं पार्वती देवी देवी कविता देवी देवी कविता देवी ज्ञानमु गानमु केडु देवा एन नेंजिल वावा एन नेंजिल वावा ज्ञानमु गानमु केडु देवा एन नेंजिल वावा एन नेंजिल वावा देवी कविता देवी देवी पानी पम पनी पापा मपनी सासा पनी दरीरी பாடல் எழுதிட வேண்டும் அதர பாணம் அமுத பாணம் பிருந்தாவனம் வந்தாடுது என்னோடு பொன்மாங்கனி தள்ளாடுது கையோடு ரிசமரி கரி ரிசமரி பமரி கரி இவள் விரல்கள் அபிநய விலாசம் ரிசமரி பமனி பாமரி கரி ரிசமரி பமனி பசனி பம பாமரி கரி ரிசமரி பமனி பாமரி கரி ரிசமரி பமனி பசனி பம பாமரி கரி சரி மரி ம பம பனி பனி சரி நிசரி சரி மரிம பம பனிசா என்ன சோதனை என்ன பாவனை நெஞ்சு பொங்கியது பாவை கண்களில் கோடி நிலவுகள் வந்து தங்கியது என்ன சோதனை என்ன பாவனை நெஞ்சு பொங்கியது பாவை கண்களில் கோடி நிலவுகள் வந்து தங்கியது மேகமல்து இளைய கூந்தல் தந்தது வானமல்து புருவ நீளம் தந்தது மேகமல்து இளைய கூந்தல் தந்தது வானமல்து புருவ நீளம் தந்தது என்ன அதரம் என்ன மதுரம் ஒவ்வொன்று பாராத என் நெஞ்சு கூடாத தேவி துர்கா தேவி தேவி துர்கா தேவி ஆதியும் அந்தமும் அன்னை நீயே அகிலாண்ட நீயே அகிலாண்ட நீயே ஆதியும் அந்தமும் அன்னை நீயே அகிலாண்ட நீயே அகிலாண்ட நீயே தேவி துர்கா தேவி
இங்கே இருங்கடா, இப்பவே வந்துடுறேன். சீக்கிரம் வா, எங்களுக்கு தூக்கம் வருது. ஒளி சிந்தும் உன் பாதத்து முத்து சலங்கைக்கு ராகம் தெரியாத இந்த கவிஞனின் அன்பார்ந்த மாலை. ஏமா கீர்த்தனாமா யாரும் தெரியுதா? நம்ம காசி. தெரியும், அவர்தான். இரணமெல்லாம் வரவேற்கும் ரம்மிய பெண்ணிவளா, ஒரு கவிஞனின் மனவெளியில் நடந்த இளநிலவா. அது என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பார்த்தா அந்த துர்கா தேவி பாக்குற மாதிரியே இருக்கு. கவிதா தேவதை. என்னடா பெருசா யோசனை? எந்திரிச்சு 4 வாய் சோத்த தின்னுட்டு பொழைக்கிற வழிய பாரு. என் கவிதைகளுக்கே நீ விஸ்வரூபம் வர வைத்து விட்டாய். கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் அந்த தேவதை தான். எந்த தேவதை? கவிதா தேவதை. சரி சரி, வேற என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். எந்திரிச்சு வா. அது என்னடா தட்டை வச்சுக்கிட்டு விட்டத்தை பாத்துக்கிட்டு இருக்கவ? நேத்து சாயங்காலம் வரைக்கும் நல்லதானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? ஏதோ காட்டு கருப்பு பட்டுச்சா என்னவோ. என்னடா பொழுதோட வந்துட்டீங்க? காசி இருக்கணும்னு பாக்கட்டேன். காசிக்கு இவங்க தான் பேரை வச்சானுங்க. போங்கடா. இன்னைக்கு இவளையே கூட்டிட்டு போயிடுவோமா? என்னடா பிறந்த சேண்டாக்கா பசங்களா? போங்கடா. இப்பெல்லாம் மத்தியானத்திலேயே இந்த பையன் பாக கனவு கண்டுகிட்டு இருக்கானே. இவன் சங்கதி எனக்கு விளங்கவே இல்லை. என் கவிதைக்கு நாட்டியக்கலை தான் ஜீவனா இருக்கணும். ஆதி அந்தமில்லாத அந்த ஜீவக்கலை அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அதனால அவ நாட்டியம் எனக்கு ஒரு புது சக்தியை கொடுக்குமோ என்னமோ. இன்னைக்கு அதுவா இதுவான ஒரு முடிவு கண்டாகணும். காகிதத்துல கிறுக்கிறியா, காட்டவே மாட்டியா? பேனாவுல எங்க இருக்குன்னு ஒரு இஷ்டத்துக்கு எழுதிட்டு இருக்கியா? யாரா அந்த பொண்ணு? சஸ்பென்ஸ்ல வச்சு சாகடிக்கிறியா வாத்தியார? எல்லாத்தையும் தெரிஞ்சிட்டோம். அவதான் என் கவிதா தேவதை. சரி சரி, இது தெரிஞ்ச விஷயம் தான்டா. அதுக்கு தான்டா. பூப்படகு. பூப்படகு இல்ல, காகித படகு. கவிஞர் மயங்கிட்டாரு. அதான் அந்த பூப்படகுல வர்றாடா என் கவிதா தேவி கீர்த்தனா. அப்பா தெரிஞ்சிட்டா? முந்தா நாள் தேவி நவராத்திரியில. அதான்டா, செடிய பத்தியும் மரத்தை பத்தி எழுதிக்கிட்டு இருந்தவரு இப்ப மனுஷங்களை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாண்டா,
என் கவிதைகளுக்கு அவன் நாட்டியம் ஆடணும். சரி, மிச்சத்தை எங்க கிட்ட விட்டுரு, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா போலாம். டேய், என்னடா என் கவிதைகள் எல்லாம்? கவிதையெல்லாம் கப்பல் ஏத்துறோம். அப்பெல்லாம் மேகம் விடுத்தூது, தென்றல் விடுத்தூதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் உன் ஆளுக்கு இது படகு விடுத்தூது. இதையும் கூட கொடுத்துரு. சின்ன சின்ன படகு, வண்ண வண்ண படகு, தங்கமான பொண்ணுக்கு தூது சொல்லு படகு. மனசுக்குள் மழை விழச் செய்தவளே, என் கனவுக்குள் கல்லெறிந்து நடந்தவளே காசி. பாத்தியா கீர்த்தனா, 2 பெரிய நீலச்சிப்பிக்கு மத்தியில இருக்கிற முத்து மாதிரி பளபளக்குது அந்த பவள நிலா. இந்த கவிஞர்களுக்கெல்லாம் நிலாவை பார்த்தா பசியே எடுக்காதுன்னு நினைக்கிறேன். விபரீதமான பசி வந்துகிட்டு இருக்கு நெஞ்சுக்குள்ள. இந்த இயற்கையை படைச்ச பரமேஸ்வரனுக்கு சமுத்திரம் 1000 தலை தூக்கி சாஷ்டாங்கமா வணக்கம் சொல்ற மாதிரி தெரியல. எனக்கு சமுத்திரம் பிறகு தாபத்துல தாண்டு வாடுற மாதிரி தோணுது. நீ நாட்டியக்காரியாச்சே. அங்க பாரு, அந்த நட்சத்திர மண்டலத்துக்கு போய் தனியா உட்கார்ந்து கவிதை எழுதணும்னு தோணுது. ஏன் என்ன கூட அங்க கூட்டிட்டு போலாம்ல? எவ்வளவு சுயநலம் உங்களுக்கு. உனக்கும் எனக்கும் சோழிக்கும் சலங்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. உண்மைதான். சோழி இயற்கையா வர்றது, ஆனா சலங்கை செயற்கையா செய்யப்படுறது. அதனாலதான் உங்களுக்கு இருக்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது இல்ல. உன் பாதங்களாலதான் நான் பதம் பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் நாட்டியத்தை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. விசித்திரமான ஆசைதான் இல்ல? ஆனா உங்க பதங்கள்ல தான் என் பாதங்களே ஆடிக்கிட்டு இருக்கேன். சிட்டி பாபு வரப்போறதா டெலிகிராம் வந்திருக்கு. ஆமா ஆமா, இந்த வருஷத்தோட குத்தகை முடிய போகுது. எஸ்டேட்ல 100 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணி ஏமாத்தி பழச்சுக்கிட்டு இருக்கிறோம். எஸ்டேட் ஊழல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னமோ என்ன பண்ணுவோமோ ஏது பண்ணுவோமோ, சிட்டி பாபு நம்ம கைக்குள்ள போட்டுக்காம போனா எஸ்டேட் நம்ம கைய போயிடும். யாரு? நம்ம தனபாகியம். அர்த்தராத்திரியில நம்ம பாக்கியம். சுவாமி, அந்த பெருமிச்ச மிருக ஏங்க. ஒண்ணும் பயப்படாத, இரும்பு கோட்டை மாதிரி அங்க இருக்கோம். ஆமா ஆமா, அவன் தங்கச்சி தூக்கு போட்டு செத்ததுல இருந்து இப்படித்தான். எதை பார்த்தாலும் மிரண்டு தெரியுறான். பாவம், வாயெல்லாம் ஊமையா போயிட்டான். அவனுக்கு மட்டும் வாய் இருந்தா இந்த ஊரு சங்கதியெல்லாம் புட்டு புட்டு வச்சிருப்பான். என்ன தனியா உட்கார்ந்து இந்தோளம் பாடிட்டு இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு எனக்கு முத்திரை கத்து கொடுக்குறியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படின்னா கத்து கொடு. அப்புறம் எப்படி பாட்டு எழுதுறேன் பாரு.
இது பதாக ஹஸ்தம். ஐயோ, அடிக்க வர மாதிரி இருக்கு. இது சூச்சி முகம். ஓஹோ, அப்புறம்? இது தாமரச்சூட ஹஸ்தம். ஓஹோ, தாமரப்பூ. இது பிரமரம். ஆஹா, அப்படி இல்ல. இந்த முத்திரைகளையும் அசைகளையும் பார்த்தா எப்பவோ சின்ன வயசுல கத்துக்கிட்ட சங்கீதம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. எத்தனையோ ஸ்வரம் போடணும் போல இருக்கு. எப்ப பாட போறீங்க? மனசு மகிழ்ச்சியில பொங்கி வழியறப்ப. அப்படின்னு ஒரு ராகம் பாடக்கூடாதா? நீங்க முதல்ல மாலை. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். இதெல்லாம் எதுக்கு? எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுதான். நம்ம ஆளுங்க ஐயா வர்ற சந்தோஷத்துல சுதி ஏறிட்டாங்க. உங்க மேல எங்களுக்கு பெரிய இதுங்க. நீங்க இங்கேயே தங்கிட்டா எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதனால நீங்க நிம்மதியா இருக்கணும்னு கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா செட்டப்பும் பண்ணிட்டோம். ஐட்டம் கூட ரெடி பண்ண சொல்றீங்களா? இப்ப வேண்டாம். நானும் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, இப்ப நம்ம திருச்சிராப்பள்ளியில எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் என்கிட்டயே விட்டுடுங்க. ஐயாவை நானே பாத்துக்கிறேன். வாங்க சார். கும்பிடுறேன். உள்ள கொண்டு போய் வையா. உன் பேர் என்ன? கோழி பொண்ணையாங்க. ஊருக்குள்ள நுழையிறப்போ ஒரு நல்ல பாட்டு கேட்டது. யாராவது பாடகர் இருக்காங்களா? அழகு மகாலட்சுமின்னு ஊர்ல ஒரு செட்டப் இருக்குதுங்க. உங்களுக்கு வேணா அது கெட்டப்ப மாத்திட்டு ஓடி வந்துடும். அது ஆடுறது டான்ஸ் இல்லைங்க, அது பாடுறது பாட்டு இல்லைங்க சார். ஊர்ல பல பேர் ஆட்டி வைக்கிறது அந்த பொம்பளை தான். அப்படின்னா ஊர்ல ஏதாவது சங்கீத பாடசாலை? சங்கீதம் ஒண்ணு மட்டும் இல்லைங்க, நமக்கு எது தேவையான கிடைக்கும். சின்ன சைஸ்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டே வச்சிருக்கா. ஒரு பக்கம் டப்பாங்குத்து வாசிப்பாங்க, இன்னொரு பக்கம் கர்நாடக சங்கீதம் வாசிப்பாங்க. தனித்தனியா வாசிப்பாங்க, சேர்ந்து வாசிப்பாங்க. உங்களுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றீங்களா? பார்க்கலாம், நீ போ. நம்ம ஏற்பாடு எப்படின்னு காட்டிடுவோம். இந்தாங்க உங்களை தான். என் தம்பி சமயபுரத்துல இருந்து கடுதாசி போட்டிருக்கான். மாறுகிடு போனதும் முகூர்த்தம் வச்சுக்க சொல்லி. தோட்டத்துல பச்சில எல்லாம் கருகி போச்சு. எவ்வளவு சிவப்பா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. பிடித்தமெல்லாம் போக மாசத்துக்கு 700 ரூபாய் நிக்குமா. தனி வீடெல்லாம் கொடுப்பாங்களாம். அதோட அவனுக்கு கீர்த்தனானா உயிர். அக்கா, மாமா வேலை பாக்குறது சுகர் ஃபேக்டரியிலயா. உந்த சர்க்கரையிலேயே குளிக்க வச்சிருவாரு. தித்திப்பு அதிகமாச்சுன்னா திகட்டி போயிடுமா. மருதாணி நல்லா சிவப்பா பிடிச்சிருக்குல்ல? ஆமா, உன்ன மாதிரி சிவப்பா இல்லைன்னு வெக்கப்பட்டு தான் மருதாணியே சிவந்து போயிடுச்சு. நாட்டியம் ஆடும் உன் பாதத்துக்கு சிவப்பு வர்ணமே ஒரு பூமாலை இல்லையா? நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். கை காட்டுங்க. என்ன, உன் இதயத்தையே உள்ளங்கையில வைக்கிறியா? நசுங்கி போகாம காப்பாத்துவீங்கடா. வயித்துல நெருப்பு கட்டிட்டு பழைக்கிற பழப்பா போச்சு. எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் அவசரமா பேசுறீங்க. வரதட்சணையே வேணாமா? பட்டு சேலை, வெள்ளி குடம், வெள்ளி தட்டு, பட்டு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தா போதுமா? பட்டியல பார்த்தா சின்னதா தெரியலையே. வாழைப்பூ கறி செய்யலையா? வாழைப்பூ கறி மட்டுமே வட பாயசமே செஞ்சு தொலைக்கிற. சம்பந்தம் பேசி முடிங்க. சுட்டெடுக்கிற சாமி சிட்டி பாபு மட்டும் இன்னும் வரல. இங்க ஓசி கேசுகளா உட்கார்ந்து இருக்குங்க. ஓசி இல்லடி, நான் வாங்கி கொடுத்த அளவுக்கு துணிதான் உன் உடம்புல இருக்கு. அவரை பத்தி எங்களுக்கு இல்லாத கவலை உனக்கு என்ன வந்துச்சு? உங்க கவலை உங்களுக்கு, எங்க கவலை எங்களுக்கு. கவலைப்படுற உடம்பாயா இது? பாத்தீங்களா சார், நம்ம எஸ்டேட் மாந்தோப்பு எப்படி கலகலன்னு இருக்குன்னு. மாந்தோப்புல மல்லிகை பூ வாசனை எல்லாம் நம்ம நைட் செட்டப் தான். இங்க பாருங்க சிட்டி பாபு சார், மாப்பிள மாதிரி வர. வணக்கம், வாங்க வாங்க. உங்களுக்காக இந்த ப்ரோகிராம் ஒரு மாதிரியா தான் செட்டப் பண்ணிருக்கோம். உட்காருங்க. உட்காருங்க. ஐயா, மல்லிகை பூவை கையில சுத்திக்குங்க. அழகு மகாலட்சுமிங்க. கிளியப்பட்ட லெவலுங்க. உங்களுக்காக பெசலா மொட்டு விடாத பொண்ணுகளா லிமிட்டா கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக போன புதன்கிழமை ஆளாகி இன்னைக்கு தலைக்கு தண்ணி விட்டுட்ட பொண்ணுங்க எங்க பவுனு. இது 8வது லெவலுங்க. பாரு, சிட்டி பாபு ஐயாவுக்கு ரொம்ப பெரிய கலை உள்ளோம்.
அவருக்கு சங்கீதம் டான்ஸ்னா ரொம்ப இஷ்டம். இன்னும் ஏன் லேட்டு? தாம்பூலத்தை கொடு. எடுத்துக்கங்க, பரவாயில்ல, எடுத்துக்கங்க. அதுல ஒரு 100 ரூபாய் நோட்டை வச்சு கொடுத்துட்டான் பாருங்களேன். அது அவங்க ஆச்சாரம் சாமி. 100 ரூபாய் நோட்டு கொடு வர்றோம் மச்சான், ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சான். நோட்டு கொடு வர்றோம் மச்சான், ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சான். 100 ரூபாய் நோட்டு கொடு வர்றோம் மச்சான், ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சான். வா மச்சான் வந்து போ மச்சான், வா மச்சான் வந்து போ மச்சான். அள்ளிக்கோ அள்ளிக்கோ தாம்பூலம், ஆன மட்டும் போட்டுக்கோ கும்மாளம். ஏய் அள்ளிக்கோ அள்ளிக்கோ தாம்பூலம், ஆன மட்டும் போட்டுக்கோ கும்மாளம். 100 ரூபாய் நோட்டு கொடு வர்றோம் மச்சான், ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சான். 100 ரூபாய் நோட்டு கொடு வர்றோம் மச்சான், ஆன மட்டும் ஆகட்டும் ஆடு மச்சான். அதென்ன அந்த ஓட்டம் ஓடுறாரு? உன் பாட்டோட லட்சணம் அப்படி. நான் சில ஸ்வரங்கள் எழுதியிருக்கேன், நீ நாட்டியம் ஆடுறியா? என்ன ராகம்? அனுரா. சரி சரி. என்ன ராகமா இருந்தா என்ன, நான் என்னமோ தெரிஞ்சோ தெரியாமல எழுதிட்டு இருக்கேன். நீ ராகம் தாளம்னு. சரி கேக்கல, பாடுங்க. మగరి తగ దివితదీం తగ క్షణు తదీం తగ క్షణు తదీం మగరి మగరి తగ దివితదీం తగ క్షణు తదీం తగ క్షణు తదీం నిరి మరి ని పమ పనిరి మా పని మ పమ గరి గరి మరి నిరి ని పమ ప మరి నిరి మగరి సనిద తగ దిమిత నిరి మరి ని పమ పనిరి మా పని మ పమ గరి గరి మరి నిరి ని పమ ప మరి నిరి మగరి సనిద తగ దిమిత మగరి సని తదిత్త 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 ఇదరిరమప్ప తగదదిత్తాం తగదదిత్తాం తగదదిత్తాం. வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். இந்த ஏகாந்தமான பிரதேசத்துல எந்த பிரிட்டென்ஷன் இல்லாம உங்க நாட்டியம் ரொம்ப பிரமாதம். காவேரி மாதிரி பெருக்கெடுத்து ஸ்பான்டேனியஸா ஆடுறீங்க. கீர்த்தனா பரமேஸ்வர சாஸ்திரியோட சிஷ்ய. I see. அப்படியே வைக்கப்படுறீங்க? You must be proud of your art. அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்ட பாட்டு நீங்க பாடினதா? நீங்க சிட்டிபாபு சார்ல? ஆமா. உங்க பேர்? காசி. குட். ப்ளீஸ் கம், வாங்க. திஸ் இஸ் மை வேர்ல்ட். இதான் என் உலகம். நான் அமெரிக்காவில் இருந்தப்போ இந்தியன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் பத்தி ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கேன். அழகான கவிதை மாதிரி இருக்கு. உங்களுக்கு போயிட்டு என்ன இஷ்டமா? எம்மா இஷ்டமா? உயிர். இது பாருங்களேன். வானவில்லின் விரல்கள் நிலமீனையை மீட்ட நீலவானம் சொல்லும் பாடலே இந்த கவிதை. பியூட்டிஃபுல். சுதந்திர வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டன. குளிரும் பசியும் வந்தாலும் கைத்தட்டிலேயே துப்பட்டியா போத்திக்கிறவன் தான் கவிஞன். ஃபேண்டாஸ்டிக். கவிஞனுடைய வாழ்க்கை 2 வரியில சொல்லிட்டீங்க. எஸ், கவிஞனுக்கும் கலைஞனுக்கும் வேண்டியது இன்ஸ்பிரேஷன் பிளஸ் பாராட்டு. காசியோட ஒவ்வொரு வார்த்தையிலும் கவிதை இருக்கு. அந்த திறமை அவருக்குள்ளேயே புதைஞ்சு கிடக்கு. இட்ஸ் a crime. உலகம் கவிஞனை மதிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய குற்றமோ, கவிஞன் உலகத்தை பத்தி கவலைப்படாததும் அதே குற்றம் தான். யூ மஸ்ட் கெட் எக்ஸ்போஸ் டு தி சொசைட்டி. ஏதோ ஆவேசம் வர்றப்ப உள்ளத்துல இருந்து பொங்கி வர வார்த்தை எல்லாம் பாட்டா மாறிடுது. அதுக்கு உயிர் மூச்சா இருக்கிறதே கீர்த்தனாதான். இஸ் இட்? டெஃபினட்டா அப்படி என்கரேஜ்மெண்ட் இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஆதரவு இல்லாம தான் இத்தனை நாளா என்னோட உணர்வுகளை கண்ணீர்ல நினைச்சு கலர்ல தோச்சு கேன்வாஸ்ல வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உட்காருங்க. இட்ஸ் உட்காருங்க.
அப்பா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. எஸ்டேட் விவகாரங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த தடவை இங்கே இருந்து பசுமையான இயற்கையை பெயிண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட எஸ்டா ஹஸ் a beautiful site. காசின்னு ஒரு யங் போயிட் இந்த ஊர் தான். அந்த கவிதா கானத்துக்கு கீர்த்தன அபிநயம் இட்ஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக். அந்த பொண்ணு உங்க சிஷ்யன் நினைக்கிறேன். நாட்டியம் கத்து கொடுத்தது நம்ம ராமச்சந்திரன். ஐ see. அவங்களுடைய திறமை அவங்களுக்கே தெரியாது அப்பாவிங்க. தேர் born ஆர்டிஸ்ட். அதனால நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டிலயும் அவங்க டேலண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். வாசுதேவா, வாசுதேவா, அப்பா, அட பாவி, இங்கதான் இருக்கிறியா? என்னடா கிஷ்கிந்தா காண்டத்துல வர வானர் மாதிரி ஏன்டா அப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணு குதிக்கலடா, சீக்கிரம் உள்ள போய் சர்க்கரையை கொண்டு வந்து என் வாயில போடு. எதுக்கு? எதுக்குன்னா இப்படிடா, உன் கையால என் வாயில போட்டு சப்பு கொட்டி முழுங்கட்டா. உண்மையிலே விஷயம் என்னன்னு சொல்லுடா. சக்கரை என்னடா சக்கரை? சுட சுட பாயசமே கொண்டு வந்து கொடுக்குறேன். டேய், விஷயத்தை சொன்னா சந்தோஷத்துல உப்பி போய் வெடிச்சு கீழே விழுந்துருவ. இப்படி வா, இங்க உட்கார சொல்றேன். என்னடா அந்த விஷயம்? நம்ம ஜமீன்தார் பையன் சிட்டி பாபு இல்ல, அவன் நம்ம பொண்ணு கீர்த்தனா நாட்டியத்தை பார்த்து எப்படி எல்லாம் பாராட்டினான் தெரியுமா? அப்பா, காபி. எனக்கு கொடுமா. இது எங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கு வேற நல்ல காப்பி கொண்டு வந்து கூட. நாட்டியத்தை பார்த்து பாராட்டினது மட்டும் இல்ல, பொண்ணை வெளிநாட்டுக்கு கூட்டு போய் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்த போறானா. உங்ககிட்ட இத பத்தி பேசுறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு வரப்போறேன்னா. அம்மா, நாளைக்கு அக்கா வெளிநாட்டுல டான்ஸ் ஆட போறாளா? ஏ, அவளுக்கு இந்த நாடு பத்தாதா? அது இல்ல, நம்ம பொண்ணு இந்த வெளங்காலவ தையா தக்கான ஆடுறத பார்க்க முடியாம இந்த நாட்டுல எல்லாருடைய கண்ணு புண்ணா போச்சு. இன்னும் வெளிநாட்டுல போய் கண்ணு கெடுக்க போறாளா? ஒண்ணு சொல்றவங்களுக்காக புத்தி இருக்கணும், இல்லாட்டி கேட்கறவங்களுக்காக புத்தி இருக்கணும். ஆமாயா, உங்களுக்காவது புத்தி இருக்க வேணா? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்களா? இது என்ன வெக்க கடா இருக்கு? ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வராது. அதிர்ஷ்டமா கழுத கட்டுச்சு. யாரும் கெட்டு போலம்மா. இந்த மாதிரி சந்தர்ப்பம் வரணும்னா நிஜமாவே நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப 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 கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி நீங்க கொடுத்து வச்சிருந்தா நீங்க ரெண்டு பேருமே தெரு தெருவா போய் கத்துங்க. இந்த விஷயத்தை பத்தி இன்னொரு தடவை பேச உன் சம்சாரம் இல்லாத நேரத்துல வரேன். பட்டாவே, அப்ப நான் திருச்சிராப்பள்ளி போயிட்டு வர்றேன். சும்மா சும்மா ஊரை சுத்தாதையா. திருச்சிராப்பள்ளிக்கு போறேன்னு சொல்லி ஊருக்காரங்க பணத்துல பாதியை தின்னுட்டேன். இப்பவாவது நல்ல பாடகரை கூட்டிட்டு வா. பாட்டை கேட்டா சிட்டி பாபு சார் அசரணும். இந்தாயா, மினிஸ்டர் கூட்டத்துல பாண்டவனா கூட்டிட்டு வர்றையா. திருவிழாத்துல காவிரி தண்ணி குடிச்சாலு, மியூசிக் அகாடமில இசை விழாவில தூள் கிளப்பின ஆளு ஆன சம்பந்தம் ஐயா. நம்ம ஆளுங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சாலும் புரியாம போனாலும் தப்பு தப்பா தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கை நிறைய மோதிரம், கால் நிறைய வெள்ளி காப்புன்னா என்ன நினைச்ச? இந்த பாரியா சங்கர சாஸ்திரி லெவல். அப்பப்பா, காசி எங்க? அங்க குரங்கிட்ட பிரசாதம் போட்டுட்டு இருக்கான். கொன்னுடுங்க. பொதுமக்களே, இந்த புரோகிராம் ஏற்பாடு செய்யறதுக்கு எங்களுக்கு சிட்டி பாபு சார் எல்லா விதத்திலும் துணையா இருந்ததுக்கு அவருக்கு மக்கள் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபல சங்கீத வித்வான் திரு சம்பந்தம் பிள்ளை அவர்களை பாட்டு பாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதால இதோட நிறுத்திக்கிட்டு அவரை பாட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சகோதர சகோதரிகளே, உங்க எல்லாருக்கும் நானும் திருவையாறுடா. பரம்பரையே சங்கீதம் தான்.
இருக்கிறான். ஏப்பா கை தட்டல. கை தட்ட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரமானா உங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா தயவு செஞ்சு இனிமே பாடாதீங்க. பவித்திரமான ராமரசத்தை இப்படி கொலை பண்ண வேண்டாம். நீங்க சுத்தமான பண்டிதர்னு நினைச்சோம், வெத்து வேட்டு பண்டிதர்னு தெரியாம போச்சு. தப்பான ராகத்துல தப்பு தாளத்துல மத்தவங்களை கஷ்டப்படுத்தாம ராமரசத்தை விட்டுட்டு வெத்தலை பாக்கு ரசத்தை உறிஞ்சும். என்னடா சொல்றாவ? உங்களுக்கு சங்கீதமே தெரியாதுங்கிறான். அட பாவி. ஏண்டா சங்கர சாஸ்திரியை கூட்டிட்டு வாங்கினா சங்கட சாஸ்திரியை கூட்டு வந்திருக்கீங்க? அம்மா மரத்தை நம்மளே வாங்கப்படாது. விருதுகள் கேடயங்கள் வாங்கிக்கிட்டு சன்மானங்களுக்காக பைத்தியக்காரத்தனமா அலையிறது உண்மையான கலைஞனோட லட்சணம் இல்ல. கலைஞனுக்கு கலை மீது மதிப்பு இருக்கணும், கலையில பற்று இருக்கணும். இதே ஒரு கடற்கரையில் நான் ஒரு முத்தை கண்டெடுத்தேன். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத அந்த அற்புதமான பாடகன் கவிஞன் காசியை மேடைக்கு வந்து பாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். Come on. ஐயம் மீனவனாச்சே, மீனுக்காரங்க பாட்டு தவிர வேற வரவே வராது. சபைக்கு என்னுடைய நமஸ்காரம். உண்மையில நான் சமுத்திரக்கரையில கிடக்கிற ஒரு கூழாங்கல். சங்கீதத்து மேலேயும் இலக்கியத்தின் மேலேயும் மரியாதை வச்சிருக்கிற சிட்டி பாபு சார் என்ன ஒரு மாணிக்கமா மாத்திரத்துக்கு முயற்சி பண்றார். அவருக்கு என்னோட நன்றி. மனசே பாடியதே மெய் மறந்து மனசே பாடியதே, மனசே பாடியதே மெய் மறந்து மனசே பாடியதே. அந்த நீலமலைகளில் மலை தோட்ட மலர்களில், அந்த நீலமலைகளில் மலை தோட்ட மலர்களில் இதய வண்டு பண் பாடியதே மானே, மனசே பாடியதே மெய் மறந்து மனசே பாடியதே. பாடுகையில் தேவதை அழைப்பு, குலமகள் புறம் என்ன ராகம் ராகம். குயிலினம் பாடுகையில் தேவதை அழைப்பு, குலமகள் புறம் என்ன ராகம் ராகம். அந்த நதியேதோ பாடல் பாட, ஆடி அலையேதோ தாளங்கள் போட, இசையில் உயிர்கள் கரையட்டுமே, இதய பறவை பறக்கட்டுமே. இசையில் உயிர்கள் கரையட்டுமே, இதய பறவை பறக்கட்டுமே. கொடியோடு மலர் பேசும் கவிதையிலே மனசே பாடியதே நீ மறந்து மனசே பாடியதே, மனசே பாடியதே நீ மறந்து மனசே பாடியதே. அந்த நீல மலைகள் மலை தோட்ட மலர்கள், அந்த நீல மலைகள் மலை தோட்ட மலர்கள் இதய தேடித்தேன் தேடியதே கண்ணே, மனசே பாடியதே நீ மறந்து மனசே பாடியதே, மனசே பாடியதே நீ மறந்து மனசே பாடியதே.
ಧಿರನ 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 ಧಿರ ಧೀಂ ಧಿರನ ಧಿರ ಧಿರನ 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 ಅನನ ದಿನ ನಾದಿರ್ತಾನ ನಾದಿರ್ತಾನ ಧಿರನ ತಾನ ನಾದಿರ್ ದಿರ್ ದಿರ್ ನಾದಿರ್ ದಿರ್ ದಿರ್ ನಾದಿರ್ ದಿರ್ ದಿರ್ ನಮ್ ದಿರ್ 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 ಧೀಂ ಧಿರನ ಧಿರ ಧಿರನ 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 ಧಿರ ಧೀಂ ಧಿರನ ಧಿರ ಧಿರನ 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 கதிகொண்ட பருவமும் திரை கொண்ட புருவமும் மல்மதன் எழுதிய மகராணி இருவிழியில் எழுகடல்கள் நவரசன் எழுதிய கலைவாணி கதிகொண்ட பருவமும் திரை கொண்ட புருவமும் மல்மதன் எழுதிய மகராணி இருவிழியில் எழுகடல்கள் நவரசன் எழுதிய கனவாணி காதிரிதில் நொந்திரிதில் நந்திரிதில் தீரானாதி கருதானி நாதிரிதில் நொந்திரிதில் நந்திரிதில் தீரானாதின் தருதானி நாதிரிதில் நந்திரிதில் நந்திரி தொந்திரி தாந்திரி நந்திரி தத்தம் தருகிட தத்தம் தருகிட தத்தி தருகிட தத்தம் தருகிட தத்தம் தருகிட தத்தி தருகிட தீம் தீரன தீர தீரன 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 ಧಿರನ ಧಿರ ಧೀಂ ಧಿರನ ಧಿರ ಧಿರನ 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 மாமா வந்துட்டாரு பாரு. அம்மா எப்படி போனானோ இல்லையோ இருமல் வந்து பேச்சு நின்று போச்சு. கடைசியா பெத்த பிள்ளைய ஒரு காரணம் அம்மா காசி வந்திருக்கம்மா. என் பாட்டை கேட்டு சிட்டி பாபு சார் எனக்கு மாலை போட்டிருக்காருமா. என் பாட்டை கேட்ட எல்லாரும் பாராட்டினாங்கம்மா. அம்மா 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 பாருமா. அம்மா பாருமா, கடல் மாதாவை பாருமா. அம்மா அம்மா பாருமா. This is my village. Hi, what all the sentiments, man? என்ன இதானே உங்க ஊரு? யா. இங்க கோவில் குளத்தை விட்டா வேற எதுவுமே இருக்காதா? இருக்கு. கிராமத்து அழகு இருக்கு. I show you. Let's go home. Yes, we enjoy. Hi guys, get out. நீங்க எப்பவுமே மந்திரியை விட்டவர் தானே. நீங்க பாத்தீங்களா சின்ன பண்ணையார் கூட்டத்தோட. Hi dad. Friends, is my dad. Hi, typical old Indians. அம்மையப்பன் கோழி பொண்ணைய பெரிய துறை. இவனுக்கு எப்பவுமே ஆட தெரியாதுங்க, சும்மா வேடிக்கை பார்க்கறதோட சரி. எல்லாம் நாம தான். நம்மது சர்வதேச லெவலுங்க. பியூட்டிஃபுல் சென்டிமெண்ட். இஸ் துரை. ஹாய் டானி. ஹலோ ஸ்ரீதர். கோழி பீர் எடுத்து மேல வா. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ராங் பிளேஸ்மெண்ட். என் மகன் குடிக்கிறதுல மட்டும் எனக்கு அப்பறம் மிஞ்சின புள்ள. சர்வதேச பழக்கங்க. இங்கிலீஷ் வாழ்க்கை. என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே. என்னமோ தேவதையா வெளிநாட்டுக்கு போறாளா, டான்ஸ் ஆடுறாளா.
இதோ பாரு ராஜம்மா, நான் சொன்ன மாதிரி செஞ்சீனா உனக்கு இது மாதிரி 2 மடங்கு கொடுப்ப வாங்கிக்க. என்ன செய்ய ஏது செய்வீங்க எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அந்த அம்மனுக்கே அலங்காரம் செஞ்ச மாதிரி இருக்கே. நீ கண்ணை திறந்து பார்த்தாலே இந்த ஊருக்கு பாதுகாப்பு. நன்மை நடக்கும் வேண்டிக்கிட்டு அடி எடுத்து வைமா. विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गः प्रचोदयात् शिवदूते कराळे च प्रत्यक्ष परमेश्वरी इन्द्राणी चैत्ररूपा च इन्द्रशत्रुफलायिनी सदा सम्मोहिनी देवी सुन्दरे भुवनेश्वरे एकाक्षरे परब्राह्मे स्थूलसूक्ष्म प्रवर्धने महिषासुरसम्भन्त्रे चामुण्डा सप्तमातृका भवानी पार्वती दुर्गा ऐरावत्यम्बिका शिवा शिवा भवानी रुद्राणी கற்பூர நீராஞ்சனம் சந்தர்ஷயாமி. பாரமா கீர்த்தனா, எல்லாருக்கும் கையால ஆரத்தி காட்டுமா. எனக்கு துரோகம் செய்ய பாக்குறீங்களா நீங்க? ரத்த மழை பெய்ய வைப்பேன்டா. கீர்த்தனா ஏன் பொண்ணுடா. ஏன் பொண்ணு மேல ஆம்பளைங்க கை பட்டதுன்னா இந்த ஊரையே சுடுகாடாக்கி எரிச்சிடுவேன்டாடா. என் பொண்ணு வாழ்ந்தா ஊராவும் கண்ணியாவே இருக்கணும்டாடா. கீர்த்தனா என் பொண்ணுடாடா. இந்த ஊரே கீர்த்தனாவை தெய்வம்னு கும்பிட்டாலும் அந்த சித்திக்காரி சிந்தாமணி மட்டும் ஒத்துக்க மாட்டாளே. பாவம், கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது அந்த ராட்சசிக்கிட்டே இருந்து தப்பிக்கலான்னு பார்த்தா இப்ப அதுக்கும் வழி இல்லாம போச்சு. சின்னையா, சின்னையா, என்ன சின்னையா? ஒரு நல்ல சிற்பம் வேணும். போட்டா ஜிவ்னு ஏற மாதிரி ஒரு பாட்டில் வேணும். எங்க கிடைக்கும்? சிற்பம்னா கல்லுல செஞ்சதா இல்ல மரத்துல செஞ்சதா? சிற்பம்னா படுக்கல உருட்டி விடுற பஞ்சுல செஞ்சதுடா. ஐட்டம் கேக்குறீங்களா? ஐட்டமோ விட்டமோ சம்திங் டிஃபரண்ட் வித் ஆல் சென்டிமெண்ட்ஸ். இருக்குங்க, அழகு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. எப்பவும் அழகு மகாலட்சுமி தானே. பழைய சுவர் கடிகார மாதிரி இருப்பா. இல்லைங்க, அவ இல்ல, அவளோட தங்கச்சிங்க. 100 ரூபாய்க்கு விடிய விடிய கச்சரிங்க. மேற்செலவு 1000க்கு மேல ஆகும். 1000 செலவு பண்ணா 10,000 பேர் வருவாங்க அமெரிக்காவுல. ஆனா அந்த கிராமத்துல ஜனத்தொகை அவ்வளவுதான். பணத்தை பத்தி நோ ப்ராப்ளம். டாடி என்னடா பண்றாரு? கீழே பணத்தை எண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல நடந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். அது உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தேவதை நாங்க இப்ப அதே தேவதையை சபிக்கிறோம். ஆண்டவனுடைய முடிவு எப்படி இருக்கும்?
சாப்பாடு வச்சிருக்கேன். ஆலகால விஷத்தை முழுங்கிட்டு அமிர்தத்தை பந்திவை. நடராசர் சேவையை தொடர்ந்து செய். இனி நாட்டிய ஒண்ணுதான் உனக்கு மனச்சாந்தி கொடுக்கும். கொஞ்சம் மோராவது குடிங்க. வாழ்நாளெல்லாம் அமாவாசை இல்லை, பௌர்ணமியும் வர்றது உண்டு. பொழுது போச்சுமா, வீட்டுக்கு போ. கீர்த்தனை வராடா. என்னால வர முடியல. பரவாயில்ல, மறந்து போயிட்டுதான் நினைக்க வேண்டாம். நான் கேள்விப்பட்டது நிஜம்தானா? என்ன கேள்விப்பட்டீங்க? நீ வாழ்நாள் பூரா கன்னியாவே இருக்க போறதா? நான் கன்னியாகுமரியோட அவதாரம் இல்லையா? இவ்வளவு சோகத்தை எப்படி தாங்கிக்கிற கீர்த்தனா? மௌனமா. அது தவிர நான் என்னதான் செய்யறது? மூட நம்பிக்கை எதிர்த்து உனக்கு போராட தோணல? யாருக்காக? யாருக்காகவா? உனக்காகத்தான். தங்களோட வாழ்க்கையை ஆனந்தமா வாழற உரிமை ஒவ்வொரு ஜீவனுக்கும் உண்டு. அதை விட்டுட்டு ஊராளுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்துறது என்ன ஆச்சாரம்? எனக்காக மட்டும்தான் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ன பத்தி கவலைப்படுறவங்க யார் இருக்காங்க? நான் இருக்கிறேன் கீர்த்தனா. உங்களுக்கு என் மேல நல்ல மரியாதை இருக்கு இல்லையா? ஆமா. நல்ல அன்பு இருக்கு இல்லையா? ஆமா. அதுல என்ன அப்படி ஒரு சந்தேகம்? உங்களுக்கு புரியாது காசி. நீங்க கல்மிஷம் இல்லாத ஒரு கவிஞர். அதனாலதான் உங்களுக்காக பரிதாபப்படுறேன். ஏன் நீ கண் கலங்குற? உங்களால கடலுக்கு காரணம் சொல்ல முடியுமே தவிர இந்த கண்ணீருக்கு சொல்ல முடியாது. டேய் கோடாலி, இந்த காத்தோட பாஷை எனக்கு புரியுது, பூவோட பாஷை புரியுது, அந்த சமுத்திரத்தோட புலம்பலுக்கும் உன்னோட சைகைக்கும் கூட அர்த்தம் புரியுது. ஆனா அந்த கீர்த்தனை அப்படியே எழுதுகிட்டு போயிட்டாங்கிறதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலடா. மனசுக்குள் மழை விழச் செய்தவளே, என் கனவுக்குள் கல்லெறிந்து நடந்தவளே, என் கவிதைகள் பாடுது உனக்காக, என் கண்மணி கேளடி இதமாக, கவிதைகள் எல்லாம் பாடிடவா, கண்களில் தீபங்கள் ஏற்றிடவா. Chup 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 chup.
கவிளையும் கேளு அழகே மெதுவாய் வா என்னுடன் வா வா கண்மணி கலை மாமா மணி பாடும் கவிளையும் கேளு நீ நாட்டியம் ஆடுறத நினைச்சா மங்கையின் சலங்கை ஒளி என்னை கவிதை படிக்க சொன்னதென்ன உனது கவிதைகளை கேட்டு உறக்கம் தொலைந்து விட்டதென்ன காதல் கொண்ட கண்மணி காதல் கொண்ட கண்மணி நீ கவிதை பாடும் பெண்மணி வசந்தங்கள் வாழ்த்தவே நான் உன்னை சேர்ந்த கண்மணி பூலோகம் எங்கும் பூக்கொய்து வந்து பூஜை செய்தேனே ஏதோ ஒரு ஜதி ஏதோ புது சுதி பெண்ணை நடமிட வைத்ததே இதுதான் இதயத்தின் கீர்த்தனை நினைவுகளே ஆலாபனை ஏதோ ஒரு ஜதி ஏதோ புது சுதி பெண்ணை நடமிட வைத்ததே ஜதியில் பிறந்த புது நாட்டியம் அவனி முழுதும் இது நாட்டம் மறக்காத காலமே மறக்காத காலமே புதுக்காத கீதமே படிக்கின்ற வேதமே நடக்கின்ற பாதமே மேகங்கள் வந்து பூப்பந்து போடவா மாலை சூட ஏதோ ஒரு ஜதி ஏதோ புது சுதி பெண்ணை நடமிட வைத்ததே இதுதான் இதயத்தின் கீர்த்தனை நினைவுகளே ஆலாபனை வா வா கண்மணி கலை மாமா மணி பாடும் கவிளையும் கேளு காசி வா, நான் ஊருக்கு புறப்படுறேன். சொன்னேன்ல மே 24ஆம் தேதி மெட்ராஸ்ல என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷன் இருக்குன்னு. பேசையா ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் இப்போ பேசிடு. கீர்த்தனா கீர்த்தனாவுக்கு என்ன? ஊர் மக்கள் எல்லாம் கீர்த்தனாவை வாழ்நாள் முழுக்க கன்னியாவே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வாட் இஸ் திஸ்? 20th செஞ்சுரியில கூட இந்த மூட நம்பிக்கை போகல. நான்சென்ஸ். இதுவரை கீர்த்தனா என் கவிதைகளுக்கு தூண்டுகோலா இருந்தான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ மனசை புரிஞ்சுக்க முடியாமலே போயிட்டேன். வாட்? நீ ஒரு பிறவி கவிங்க ஒரு பொண்ணோட உள்ளத்தை புரிஞ்சுக்காம போயிட்டியா? காசி, அந்த பொண்ணு உன்னோட கலைக்கு உத்வேகம் கொடுத்தா, உற்சாகம் கொடுத்தா, உயிரியே கொடுத்தா. ஆனா நீ திருப்பி என்ன பண்ணின? ஆகாய அளவுக்கு நிராசை, சமுத்திர அளவுக்கு கண்ணீர். நோ காசி, she loves you. She loves you. போ, கவலைப்பட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லு. பயப்படுறியா? பயமுறுத்துற உலகத்தை எதிர்க்கிறவன் தான் கவிஞன். அழைத்து பார் உலகத்தை எவரும் வரவில்லை என்றால் தனியாகவே போனார் தாகூர். If anything happens, I'm with you. தைரியமா ஒரு வாரத்தில் நான் மெட்ராஸ் திரும்பி வந்துடுவேன்.
then we'll start our project, okay? வாவ், பியூட்டிஃபுல். அழகான கண்கள். இதாண்டா கைப்படாத கிராமத்து அழகுன்றது. சுப்ரீம் சென்டிமெண்ட். காட்ஸ் கிஃப்ட். காடஸ், தேவதை. டேய், பியூட்டிஃபுல். உண்மையிலே அழகா இருக்காடா. யாரு அந்த பச்சை கிளி? யா, பச்சை கிளி தான்டா. இந்த ஊருக்கெல்லாம் தேவதை. ஆன்டி சென்டிமெண்ட். அடட, நானே கண்ணு வச்சிட்டேனே. அந்த பொண்ணு மேல கண்ணை வச்சா இந்த ஊர்க்காரங்க நம்ம கண்ணை தோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு வேற செட்டப் இருக்கு. லெட்ஸ் கோ. Break out. Sentiment. மச்சக்கண்ணி. Starfish in the ruins. Stop, guys. Sentiment. பேரு கங்கா. பாதாள கங்கை. நாம முழுகும் கங்கை. பாவமெல்லாம் போயிடும். राम तेरी गंगा मैली हो गई, पापियों के पाप धोते धोते राम तेरी गंगा Anti sentiment. Thank you very much. Come on. Thank you. காசி 4 பேர் சேர்ந்துக்கிட்டு கங்கா கிட்ட கலாட்டா பண்றாங்கடா. Look there. Anti sentiment. Move. அடினா அடி சாதாரண அடி இல்லைங்க. கிக்கிரி மக்கிரின்னு பந்து விளையாடுற கட்டையா சாத்து சாத்திட்டான். அப்படின்னா மெட்ராஸ் ஜிஹெச் கூட்டிட்டு போட்டுங்களா? சும்மா இருயா. Dad, I will kill the bastard. நான் அவனை கொன்னுடுறேன். அப்புறமா கொலை பண்ணிக்கலாம். உனக்கு கொஞ்சம் அதிகமா தான் அடிபட்ட மாதிரி இருக்கு. போய் படுத்துக்க. அவன் பேர் என்ன சொன்ன? காசிங்க. காசி. பேரு ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. ஆனா உங்க ஆளுங்க செய்யற வேலை மட்டும் அர்த்தமில்லாதா இருக்கு. என் பையனை கோயில்ல வச்சு ரத்த வர மாதிரி அடிச்சிருக்கான். அட சும்மா இருங்கயா. அதனால தான் அவனுக்கு ஒரு முடிவு கிட்ட போறத உங்ககிட்ட சொல்ல கூட்டம்னுச்சே. சாமி, அவன் அப்படி பட்டவன் இல்ல சாமி. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லுங்க. சரிங்க சாமி. இல்லன்னா மொத்தமா உங்க குப்பத்தையே கொளுத்திடுவேன். ஜாக்கிரதை. தெரிஞ்சுதா? போங்க. உத்தரவு சாமி. பேனை பிடிச்ச கையால கம்பையே பிடிச்சிங்க. என்ன செய்ய சொல்ற? கோவில்ல சேச்சே நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. ஊருக்கு ஒரு துச்சாதன இந்த காந்தி பிறந்த தேசத்துல இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு வேற எப்படித்தான் தண்டனை கொடுக்கறது? அவங்க பாவத்துக்கு பலன் கிடைக்கும்.
அம்மா 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 என் வாயால நான் எப்படி சொல்வேம்மா? உங்க கொலை என்ன, அந்த பைய கொலை என்ன? அப்பா சரி சரி வரட்டும், அந்த சிரிக்கைய நான் கவனிச்சுக்கிறேன். நில்லடி, எங்க போயிட்டு வர? சொல்ல மாட்டேன். ஏண்டி பொட்ட கழுத, எங்களை தலை நிமிந்து நடக்க விட மாட்டியா? நான் அப்பவே சொன்னேன், தரத்திரம் பிடிச்ச போயிட உதவாக்கார முண்டை வேண்டாம்னு வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கேட்காம இந்த குட்டி சோலை கொண்டு வந்து ஏன் தலையில கட்டிட்டு இருந்தாள். அம்மா, நெருப்பு மாதிரியான நம்ம வம்சத்தை பாழாக்க வந்துட்டியா? அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டிங்கிற பேர்ல ஊரை சுத்துறியா? அப்பா, உடம்புல கொழுப்பேறி போச்சுட்டு உனக்கு. அம்மா அம்மா என்னடி அம்மா, பெரிய அம்மா. அன்னைக்கு ஊர்க்காரங்க எல்லாம் தேவதை தேவதைன்னு உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. என்ன இது? இந்த ராத்திரி நேரத்துல ஏன் இந்த தாண்டவம்? எதுக்கு இந்த பிரளயம்? மூட நம்பிக்கையெல்லாம் எனக்கு வேணும். நானும் மனுஷிதான், விருப்பு வெறுப்புள்ள மனுஷிதான். என்னையும் மனுஷியாவே வாழ விடு. तामग्निवर्णाम् तवदाज्वलन्तीम् वैरोजनीम् कर्मफलेषु जुष्टाः दुर्गाम् देवीम् शरणमहम् प्रपद्ये सुतरतितरते नमः कात्यायनाय विद्महे कन्याकुमारि धीमहि तन्नो दुर्गः प्रचोदयात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोस्तुते सर्वानन्दपरितताय पुरुषस्ततेन्द्रियकारि देवेन्द्रिये प्रतिष्ठति
ஏங்க இப்படியா நடந்துக்கிற? கீழ் ஜாதி பொறுக்கியை கட்டி பிடிச்சு படுத்து கிடந்தியாமே. எவ்வளவு புனிதமா வச்சிருக்கோம் நம்ம ஜாதிய. நெருப்பு மாதிரியான நம்ம வம்சத்தை அழிக்கிறதுக்குனே கங்கணம் கட்டிட்டியாடி. நீ செத்த தாண்டி இந்த வீட்டை பிடிச்ச பீட சாவுடி. ஐயோ என் கண்ணு முன்னால ரத்தம் சிந்தறத நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அகிம்சாவாதி. அது மட்டும் இல்லாம ஜனநாயகத்திலயும் எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை. இத பாருங்க, நீங்க கொஞ்சம் அதிகமா அடிக்கிற மாதிரி தெரியுது. நிறுத்துங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. ரத்தம் எல்லாம் வத்தி போற வரைக்கும் அடிங்க. உங்க முட்டாள்தனம் அழியிற வரைக்கும் அடிங்க. உங்க மூர்க்கத்தனம் முடிகிற வரைக்கும் அடிங்க. ஆனா நான் செஞ்ச குற்றம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. குற்றம் என்னவா? அட பாவி, கடல்ல மீன் பிடிக்க வேண்டிய சோம்பேறி இந்த ஊரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்துட்டு என்ன குற்றம்னு வேற கேக்குறியா? அந்த பொண்ணு உத்தமி மட்டும் இல்ல, தேவதை. சுத்த போய் உங்க முட்டாத்தனத்தால கீர்த்தனாவை தேவதை ஆக்குறீங்க. கீர்த்தனா கூட மனுஷிதான், நம்மள மாதிரி ஒரு மனுஷிதான். சடங்குகிற மூட நம்பிக்கையால ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைக்கு சமாதி கட்டிட்டு இருக்கீங்க. ஓ, நீ சொன்னா மனுஷி தேவதை ஆயிடும், தேவதை மனுஷி ஆயிடுமா? இல்ல, மனுஷனை மனுஷனா வாழ விடுங்கன்னு தான் சொல்றேன். உங்க சுயநலத்துக்காக ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கையை பலியாக்கிடாதீங்க. அப்ப நீ போய் அந்த பொண்ணோட குடும்பம் நடத்தி புள்ள பத்துக்கலாங்கறியா? என்னங்க இதை இன்னும் கேட்டுக்கிட்டே நிக்கிறீங்க? பொது மக்கள்லாம் கோபத்தோடையும் வேதனையோட நிக்கிறாங்க பாருங்க. உடனே மெட்ராஸ் போய் அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி தர சொல்றீங்களா? தேவையில்லை. நாமளே பெரிய கோர்ட்டு, மக்களே நியாயம் சொல்லுவாங்க. அவங்க தரப்புல நான் சொல்றேன், இவனை இந்த ஊர்ல இருந்து துரத்திடலான்னு தீர்ப்பு. எவன்டா இவன் சாவு டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான்? அனார்கலி சினிமா பாத்துட்டு வந்துட்டானா? மஜ்னு நினைச்சுக்கிட்டானா சரித்திரத்துல இடம் பிடிக்கிறதுக்கு? நாம இல்லாம சரித்திரத்துக்கு எங்கடா சரித்திரம் இருக்கு? ஆமா, உங்கள மாதிரி ஆளுங்க தான் காதலர்களை பிரிச்சு சரித்திரத்தை சாகரிச்சு வந்திருக்கீங்க. உங்க சுயநலத்தால மனித ஜாதிக்கே களங்க ஏற்படுத்துறீங்க. மக்களோட அப்பாவித்தனத்தை வச்சு விளையாடி மனித பண்பை அவமானப்படுத்துறீங்க. காதலர்களை பிரிச்சதுனால பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை இடிஞ்சு போய் இருந்த இடம் தெரியாம கால ஓட்டத்துல கரைஞ்சு போச்சு. நீங்க என்னதான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் அடிச்சாலும் எங்க காதல் இது நிக்கவே நிக்காது. எங்களுக்கு உன் கவிதை கேட்க பொறுமை இல்ல, அவசியமும் இல்ல. நீ செஞ்சிருக்கிற பொறுக்கி தனத்துக்கு உன்னை நிக்க வச்சு சுட்டா கூட பாவம் இல்ல. ஆனா நாங்க அகிம்சாவாதிங்க. அதனாலதான் உன்னை இந்த ஊரை விட்டே துரத்தி அடிக்கிறோம். இந்த காவிரி ஆத்தம் கரையிலையோ இல்ல மீனவ குப்பத்திலேயோ நீ கண்ணிலே படக்கூடாது. எப்பவாவது உனக்கு யாராவது தங்க இடம் கொடுத்தா அவன் குடிசை இருக்காது, அந்த குப்பமே இருக்காது. இதுக்கு மேல இப்ப நான் அதிகமா சொல்ல மாட்டேன். இழுத்துட்டு போங்க. இத்தனை நாள் அவ உன்னை திட்டினப்பெல்லாம் அவ குணமே அப்படித்தான் நான் சும்மா இருந்துட்டேன். பெத்த பிள்ளை விட கண்ணுக்கு கண்ணா உன்னை பாத்துக்கிட்டேன். நீ என்ன 4 பேர் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்ட. ஊர்க்காரங்க முடிவு சரியில்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா ஊர் ஒதுக்கிடுவேன்னு கூட பயப்படாம கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். ஊர் பழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்படி 4 பேருக்கு முன்னாலே தலை ஒலி வைப்பேன்னு நினைக்கல. ஏன்னா அப்படி பாக்குற? போடா போ. நீ இருந்தா அந்த ஊர் முழுசு கெட்டு போயிடும். அந்த காவிரி கரைக்கு அந்த பக்கம் போயிரு. ஊர் பெரியவங்க சொல்லிட்டாங்க, இனிமே இந்த பக்கம் வந்தா கொன்னுவோம். ஆத்தா போயிட்டான்னு இறக்கம் காட்டினா இந்த ஊருக்கே கெடுதல் பண்ணிட்டியே. எல்லாரும் காலில் விழுந்து கும்பிட்டா நீ கையா பிடிக்கிற. அந்த தேவதைங்க நீ எங்க? சிச்சு வெக்கமா இல்ல? மாமா, நீ ஏண்டி அவன் பின்னாடி ஓடுற? அவன் என்ன பண்ணிட்டு போறான் பாத்தியா? நீ நம்ம குல கௌரவத்தை பாழாக்க போறியா?
போய் கீர்த்தனாவை கூட்டிட்டு வாங்கடா. அப்படின்னு நீ கடற்கரை கட்டிய காத்துட்டு நாங்க இப்ப வந்துடுறோம். கீர்த்தனாவை கூட்டிக்கிட்டு வரோம். வாங்கடா போ. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்த. கோயில்ல கிடந்த எனக்கு கீர்த்தனான்னு பேர் வச்சது நீங்கதான். நான் சாட்சாத் அம்மன் தான் சொன்னது நீங்கதான். உங்க பேச்ச வேத வாக்கா நம்பி ஏத்துக்கிட்ட இந்த ஊரு என் வாழ்க்கையை மட்டும் அர்த்தம் இல்லாம செஞ்சிடுச்சு. எனக்கு பெத்த தாய் இல்ல, வளர்த்த தாயும் என்ன புரிஞ்சுக்கல. கோயில்ல ஆத்தாலும் என் குறைய கேட்கல. என்னால இந்த சித்திரவதைய பொறுத்துக்க முடியல. இந்த சித்திரவதைய பொறுத்துக்க முடியல. உன் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணது யாரும் இல்ல, நான் தான் அந்த பாவாத்மா. ஊருக்கு பயந்து பெத்த பொண்ணை ஒதுக்கி வச்சுட்டேன். பாவி மனுஷன் நான் தான். மஞ்சரி என் மனைவிதான் அன்னைக்கு தைரியமா சொல்லி இருந்தா. ஆமா, மஞ்சரி ஒரு கலையம்சம் கொண்ட பொண்ணு. என்கிட்ட நாட்டியம் கத்துக்கிட்டா. நாட்டியத்துல நெருங்கி வந்த எங்க மனசு கலந்து போச்சு. அவங்க சம்பிரதாயப்படி அந்த நாள்ல ஒரு ஜமீன்தாரோட முதலிரவு நடத்த போனாங்க. என்னமா நீ கோவில் குளம் நாட்டியம்னு இங்க சுத்திக்கிட்டு இருக்க? நம்ம ஜாதியில கல்யாணத்துக்கு சமமான முதலிரவு நடத்த ஜமீன்தாரையா ஒப்புதல் கொடுத்துட்டாரு. ஆமா, என் தங்கம் இல்ல. ஆனா மஞ்சரி தப்பிச்சு போயிட்டா. தான் கர்ப்பவதியும் தெரிஞ்சுக்கிட்ட உன் தாய் என் பேருக்கும் புகழுக்கும் கலங்க வரக்கூடாதுன்னு எங்கேயோ போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து அமைதியா உன்னை ஒப்படைச்சிட்டு என்னை விட்டு போயிட்டான். கைக்கு வந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய நான் பண்ணினது பாவம்னு பயந்து உன்னையும் கூட ஏத்துக்க முடியாம போயிட்டு முட்டாளாயிட்ட. என் பிராமண ஆச்சாரமே என் கையை கட்டி வச்சிருச்சு. ஊருக்கு பயந்து உன்னை கோவில் படிக்கட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அப்பா, அப்படி நீ கூப்பிடுற ஏத்துக்க எனக்கு பெத்த அப்பான்னு தெரியாம போனாலும் எனக்கு நீ சேவை செஞ்ச. பெத்த பொண்ணுன்னு தெரிஞ்சும் கூட உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாத பாவி ஆயிட்டேன். உனக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னுதான் நீ தெய்வம்னு ஊர் மக்களை நம்ப வச்சேனே தவிர இப்படி உன்னை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நினைக்கல. நான் பண்ணின பாவத்துக்கு பரிகாரமா இந்த 18 வருஷமா இந்த நடராஜ சேவையை நான் விட்டுட்டு உன்னை கடவுள் சேவைக்கு ஆளாக்குனேன். மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு போங்க. ஓடி போக சொல்லிட்டாரு. நீ சொல்றது உண்மைதானாடா? என் காதால கேட்டேங்க. என்ன நாடகம் ஆடிட்டான் சாஸ்திரி. ஊர் ஜனங்களை எல்லாம் உடனே கூப்பிடுடா. பொதுமக்களுக்கு அவ தெய்வங்கிற நம்பிக்கை போயிட்டா கவனம் நம்ம பக்கம் திரும்பிடும். சாஸ்திரி விஷயத்தை நீ கவனிச்சுக்கோ. போகத்த முண்ட
அந்த காசி பையலோட ஓடி போயிட்டான். என்ன 4 பேருக்கு முன்னாடி வாய மூடு திருட்டு மூதேவி. எப்ப நீ என்னை தலை நிமிர்ந்து நடக்க விட்டுருக்கேன்? உன்னை கட்டிக்கிட்ட நாள்ல இருந்து தலை உறிஞ்சு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ ஒரு பொம்பளையா? அப்பாவிய பொண்ணு இங்க இருந்த வரையில சதா அவளை பிடிக்க தின்னுகிட்டே இருந்தேன். நல்ல நேரம் ஓடி போயிட்டா. ஓடி போனவன் நல்லா இருப்பா. அம்மா என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்? வாய திறந்தே பொம்பளைய பார்க்காம கொண்டு விடுவேன். தரித்திரம் பிடிச்சவளே. அந்த தேவதை ஓடி போயிடுச்சா? ஆமா ஆமா ஓடி போயிடுச்சா. நில்லுங்கய்யா நில்லுங்க. பாத்தீங்களா அந்த பரமேஸ்வர சாஸ்திரி உங்க அக்ரஹாரத்துக்கு என்ன அநியாயம் பண்ணிட்டான்னு இங்கதான் இருப்பான். தேடுங்க. அதோ வர்றான் பாத்தீங்களா? ராஜா அதனால நீங்கெல்லாம் இப்பவே ஓடி போய் அந்த வெட்டி பைய காசியோட தலையை வெட்டி கொண்டாங்கடா. அந்த தேவதையை கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ள சேர்த்துருங்க. இன்னையா நிக்கிறீங்க? போங்கடா போங்க. காசி அதோ போறான். சீக்கிரம் போ கீர்த்தனா. காசி காசி கீர்த்தனா போ கீர்த்தனா. சீக்கிரம் கீர்த்தனா. Here they are. Yeah. அதோ தேவதை. காடஸ். அவள் கடவுள். அப்படின்னா தேவதை எனக்கு, கடவுள் உங்களுக்கு. Kill the god. சென்டிமெண்ட்டை புடிச்சிட்டு வாங்க. ஓகே வாங்கடா. தயவு செஞ்சு எங்க 2 பேரும் ஒண்ணு பண்ணிடாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறோம். ஆடி எல்லாரும் ஓடி
இவனின் பாடல் தூண்டு போகுமா? பாதி கரைந்து போச்சு, அழைக்குது உன்னை கடைசி மூச்சு. உயிர் பாதி கரைந்து போச்சு, அழைக்குது உன்னை கடைசி மூச்சு. சாவுதான் காதல் சரித்திரமாச்சு, சாவுதான் காதல் சரித்திரமாச்சு. உலகமே அலையின் குமிழாய் உடையும் வேளை, உனது பெயரில் கவிதை எழுதும் காலம் தீர்ந்து போகுமா? அன்புதானே வேத பாடம், அன்புதானே ஆதிகானம், அன்புதானே வேத பாடம், அன்புதானே ஆதிகானம். வானும் மண்ணும் தீரும் போதும் அன்பின் கீதம் நிரந்தரம், வானும் மண்ணும் தீரும் போதும் அன்பின் கீதம் நிரந்தரம். எரியுது ராகயாகம், உனக்கிது ஆலாபனையோ, உனக்கென பாடும் பாடல் ரத்தத்தில் ஆராதனையோ. மரணம் என்பது காதலின் நிலையோ, மரணம் என்பது காதலின் நிலையோ. கண்ணுக்குள் மரணம் அமர்ந்து விளையாடும் வேளை, அமர கவிகள் பாடி வந்த காலம் தீர்ந்து போகுமா? இவனின் பாடல் தூண்டு போகுமா? என் ஜீவன் நீதானே, என் பாடல் நீதானே. உன்னை உன்னை எண்ணி நாள்தோறும் பாடும் காலம் தீர்ந்து போகுமா? இவனின் பாடல் தூண்டு போகும். கீர்த்தனா, யார கொலை பண்ணலாம் நினைக்கிறீங்க? காதலியா? நல்ல இதயங்களையா? அப்பாவுகளையா? நீங்க கொலவெறி பிடிச்சு அலைஞ்சா முதல்ல உங்க மூர்க்கத்தனத்தை கொல்லுங்க. தலைமுறை தலைமுறையா நீங்க வளர்த்து வச்சிருக்கிற உங்க மூட நம்பிக்கை வெட்டியறீங்க.
இப்போது கண்ணை திறந்து மூட நம்பிக்கைங்கிற பேர்ல உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை தெரிஞ்சுக்கங்க. அரியாத்தனத்தால யாரோ சொன்னாங்கிறதுக்காக அப்பா உங்க மேலேயே ஆயுதம் ஏந்திரீங்களே, உங்க விவேகம் எங்க போச்சு? எங்க ஊர் தேவதையை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போவான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா சாமி? இந்த பொண்ணை தேவதையை நம்ப வச்சு அதே பெரிய மனுஷங்க தான் இவளை மானபங்கம் பண்ண போனாங்க. உங்க ஊர் தேவதை இழுத்துக்கிட்டு போயிட்டான்னு நீங்க நினைச்ச இதே காட்சி தான் இவளை காப்பாத்திருக்கான். இத்தனை நாள தேவதை கடவுள் சொல்லி தரையில விழுந்து கும்பிட்டீங்களே, இவ மனசு புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? இவ தேவதை இல்ல, நம்மள மாதிரி மனுஷிதான். ரெண்டு கலைஞர்கள் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிரியமா சேர்ந்து இருக்கிற தப்பா? அன்பான ரெண்டு ஜீவன்கள் விரும்பிய மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கிறது குற்றமா? தொலைட்டு இதுவரைக்கும் ஆச்சாரங்கிற பேர்ல நடந்துகிட்டு இருந்த அக்கிரமம் எல்லாம் தொலைட்டு போங்க. போய் உங்களால சாதிக்க முடியும்னா உங்களையும் உங்க அப்பாவத்தனத்தையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு மோசடி செஞ்சுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு பாடம் புகட்டுங்க. போங்க. பாதமும் கீதமும் இணைகிறதே, அழவானமும் பூமியும் நனைகிறதே, ஒரு காதலின் காவியம் நிறைகிறதே, இவள் கண்ணீர் மழை என்று முடிகிறதே, வானமும் பூமியும் தீர்ந்துவிடும், காதலும் பாசமும் வாழ்ந்துவிடும்.